மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னைய நாள் சட்டம் அதிபராக இருந்த மொஹான் பீரிஸ் இருவரையும் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகும்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருக்கு. இவர்களுக்கு எதிரான இருக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பில் இருக்கின்ற ஒரு மாடி கட்டிட வீட்டுல சட்டவிரோதமாக அல்லது தகுதியற்றவங்களுக்கு அந்த வீடுகளை பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான். இந்த வீடுகள் அரச காணியில கட்டப்பட்டு தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செயற்திட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ அவங்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்ததோட நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலாளராகவும் கடமையாற்றி வந்தாரு. இந்த காலகட்டத்துல தான் தனக்கு வேண்டப்பட்டவங்க, அரசியல் பிரபலியமானவங்க, அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி சட்ட விரோதமாக அல்லது தகுதியற்றவர்களாக காணப்படுகின்றவர்களுக்கு இவைகளை பெற்றுக் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டுல தான் இது சம்பந்தமான விசாரணைக்கு இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இவரை வர சொல்லியிருக்கிறாங்க. அரசகாலையில கட்டப்பட்ட இந்த கட்டிடம் குறிப்பாக கொழும்புல கொள்ளுப்பட்டி பிரதேசம், அதே போல கொம்பனி வீதி, அதே போல பன்னாரகாம போன்ற பகுதியில அரசு கட்டிய வீடுகள் இது அதிசகுசு வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய பொறுமதிக்கு கொடுக்காம குறைந்த விலைகள்ல இப்படி கொடுத்ததன் காரணமாக அரசுக்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்ட ஒரு சங்கதி குறித்து தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைகளை தொடங்குறாங்க. எதற்காக முன்னைய நாள் சட்டமா அதிபர் அவங்கள விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்துல சட்டமா அதிபராக இருந்து கொண்டே இவர் பாதுகாப்பு அமைச்சனுடைய ஆலோசகராகவும் இருந்து வந்ததுனால இவர் சட்ட ஆலோசனை வழங்கியிருக்கலாம், அல்லது இந்த வியாபாரத்துல இவருக்கும் பங்கு இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகத்துலதான் இப்போது இவரையும் அழைத்து வாக்குமூலம் பெறுவதற்கும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான இருவருக்குமான அழைப்பாணைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருக்குது. இது குறித்து கூடிய சீக்கிரம் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னைய நாள் சட்டமா அதிபர் முன்னிலையாவாரா, இல்ல அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது, கதிரையால உளுந்தாச்சு கழுத்துக்கு பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பெசில் ராஜபக்ஷ சொல்லுவார் இல்லையா, அது போல இவரும் காரணங்களை சொல்லி தவிர்ப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அரச பணத்துல அரச காணியில மக்கள் தேவைக்காக கட்டப்படுகின்ற இந்த வளங்களை தமக்கு தேவையான அரசியல் லாபங்கருதி அரசியல் நலனுக்காக தமக்கு விசுவாசமானவங்களுக்கு இது போன்ற விடயங்களை பகிர்ந்தளிக்கிறது ஒரு தன்சலையா அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் கடந்த காலங்கள்ல இது போன்ற விடயங்களை தான் ஆட்சியாளர்கள் செஞ்சதன் காரணமாக அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று ஊழலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சதுனாலதான் நாடு இப்போது இந்த இடத்துல இருக்குது. என்னதான் இருந்தாலும் இது போன்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவது ஒரு ஆரோக்கியமான விடயம். மேற்கொண்டு அது நீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்டத்தின் அடிப்படையில் குற்றமா சுத்தமா என்பது பார்க்கப்பட்டு இவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுவதன் ஊடாகத்தான் பின்னால் வருகின்ற பிற்காலங்களில் வருகின்ற அரசு அதிகாரிகள் பொறுப்போடும் பொறுப்புணர்ச்சியோடும் நடந்து கொள்வார்கள். ஊழல் அப்படின்னா ஒரு அச்சம் வரணும், மக்கள் பணம் அப்படின்னா அதில் ஒரு மரியாதை வரணும் என்ற விஷயங்கள் உருவாக்கப்படுவதற்கும் உருவாவதற்குமான காரணமாக அமையும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவங்களுடைய வழக்கோடு தொடர்புபட்ட சந்தேக நபராக கருதப்படுறவர் தான் அவருடைய செயலாளர் சமன் ஏக்கநாயக்க. சமன் ஏக்கநாயக்க கைது செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துங்க, இன்றைய தினம் நடக்கின்ற வழக்குக்கு அவரை உடனடியாக நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துங்க அப்படின்ற ஒரு ஓர்டரை சிஐடியினருக்கு சட்டமா அதிபர் வழங்கியிருக்கிறாரு. உடனடியாக சிஐடியினர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமன் ஏக்கநாயக்க அவங்களை கைது செய்வதற்காக அவரை வீட்டுக்கு விரைந்திருக்கிறாங்க. சமன் ஏக்கநாயக்க தலைமறைவானாரு, எங்க இருக்கிறது என்பது தெரியாது. போலீசார் வலைவீச்சு பல குழுக்களை களத்துல இறக்கி தேடுதல் வேட்டை நடக்குது அப்படின்ற ஒரு வாய்ப்பாடுதான். இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் சிஐடியினருக்கும் இடையே ஆன உரையாடல் இது எப்படி சமன் ஏக்கநாயக்கிக்கு தெரிய வந்துச்சு, தெரிய வராம தலைமறைவாக வாய்ப்பில்லை இல்லையா? அப்படியாக இருந்தா இவருக்கு தகவல் சொன்ன அந்த கருப்பு ஆடு யாரு என்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. கைது செய்ய சொன்னவங்க தானா சமன் ஏக்கநாயக்கிக்கும் தகவலை சொன்னாங்க, அல்லது கைது செய்ய போறவங்க தரப்புலதான் வாரம் எப்படியாவது ஒழிச்சிருங்க, இல்லைன்னா மீடியாவெல்லாம் பொழந்து கட்டுருவாங்க, வறுத்தெடுத்துருவாங்க, அதை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தகவலை சொல்லி ஏதோ ஒரு வகையில எஸ்கேப் ஆக வச்சாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இதுல சிஐடியினர் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, லண்டன் வரைக்கும் போனவங்க உண்மையாக அழைப்பிதழ் வந்துதான் போனாங்களா, இந்த பணங்கள் செலவிட்ட விஷயங்கள் குறித்து விசாரணைக்கெல்லாம் அங்க போய் வந்தவங்க அவங்க அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியாக இருந்தா
சட்டம் அதிபர் திணைக்களத்துக்குள்ள இருந்துதான் இந்த விஷயம் கசிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் இப்போது சொல்லப்படுது. அதுக்கான எடுகோலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவங்களுடைய வழக்க தொடர்றதா இல்லையா? அல்லது கைவிடுறதா இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்துல சட்டம் அதிபர் திணைக்களத்துக்குள்ளே 2 அணிகள் பிரிஞ்சு நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் சில நாட்களுக்கு முன்னால தோன்றியதை பார்த்தோம். ரணில் விக்ரமசிங்கே அவங்களுக்கு விசுவாசமான ஒரு குழு இங்க இயங்குது. எனவே அவரை எப்படி உள்ள போட்டு அவருக்கு எதிரான வழக்கை எப்படி நடத்துற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்தது. அடுத்த ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமன் ஏகநாயக்க இவங்களுக்கு வந்து பயண தடைய வந்து நீதிமன்றம் பிறப்பிச்சது. திடீரென சமன் ஏகநாயக்க இந்த பயண தடையை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்யறாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சட்டம் அதிபர் திணைக்களத்தில இருந்து இந்த வழக்க நடத்துகின்ற மிக முக்கியமான சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க போகாம அவங்களுக்கு தெரியாம ஒரு ஜூனியர் லோயர் அங்க போயிருக்கிறாரு. விஷயத்தை கருத்துல கொண்டு உடனடியாக அதிரடியாக திலீப பீரிஸ் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழக்கை வழிநடத்துறது நான் தான். இந்த வழக்கில் வந்து மிக முக்கியமான சந்தேக நபராக இருக்கிறவர் இவர் வந்து இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பினீங்களாக இருந்தால் இந்த வழக்கை விசாரணை செய்வதிலும் வழக்கை கொண்டு நடத்துறதும் நிறைய சிரமங்கள் இருக்கும். இவருக்கான பயண தடையை நீக்கிற வேணாம் அப்படின்ற வாதத்தை முன்னிறுத்தினாரு. இங்க சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திலீப பீரிஸ் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு சட்டத்தரணி உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஆமா சாமி போட்டு நாங்க இந்த ஒப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு இல்ல, அவரை பயண தேவைகள் இருக்கலாம், அந்த பயணத்தை நீக்குங்க அப்படின்னு ஒரு ஆமா சாமி போடுறதுக்கு தான் ஒரு ஜூனியர் லோயர் அங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னால சட்டமா அதிபர் வந்து முறையான விசாரணைகளை மேற்கொள்றாரு இல்ல, தமக்கு தேவையானவங்களோட வழக்குகளை விசாரணைக்கு உட்படுத்துறாரு இல்ல, தமக்கு தேவையானவங்களுடைய வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறது இல்ல, அந்த வழக்குகளை எப்படியாவது விலக்கிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில இருக்கிறார் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு வெளியே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருந்தாங்க. இந்த கெடுபிடிகளுக்கு பிறகுதான் இந்த கைதுக்கான ஓர்டரும் போடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் அவரை சார்ந்தவர்களுடைய வழக்குகள் விசாரணைக்கு வருவதில்லை, அதை தவிர்ப்பதற்கான முயற்சியை சட்டமாதிபர் திணைக்களம் எடுக்குது என்ற விமர்சனம் இருக்கிற இந்த சூழல்ல தான் அது எப்படி கைது செய்ய சொன்னதுக்கு பிற்பாடு சமன் ஏகநாயகிக்கு எப்படி அந்த செய்தி கிடைச்சது, அவர் எப்படி தலைமறைவானார் என்ற கேள்வியும் நியாயமானது. உண்மையிலே எங்கிருந்த ஒரு கருப்பாடு இவர்களுக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பத்தில் தான் அவரை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை சிஐடியினருக்கு இருந்தது. அந்த ஒரு விஷயம் இப்போது கைமூறி போயாச்சு. இவை அனைத்துக்கும் மக்களுடைய பணம் தான் விரைமையாகுது. ஆல்ரெடி 1,60,00,000க்கும் அதிகமான பணத்தை அவங்க எல்லாரும் சேர்ந்து கும்மாளம் அடிச்சு வேஸ்ட் ஆக்கி போட்டாங்க. இப்ப அவங்கள பிடிக்கிறதுக்கும் பொதுமக்களோட பணம் பொறுத்து பார்க்கலாம். இந்த வழக்கு மேற்கொண்டு என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது ஊடகங்களும் உன்னிப்பாக இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சு கொண்டு இருக்குது. பல்வேறு விமர்சனங்களும் இப்போது எழுந்திருக்குது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னைய நாள் அமைச்சர் பி ஹரிசன் அவங்க வந்து எஃப்சிஐடிக்கு வந்து 7 மணி நேர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாரு. இவர் வந்து கிராமிய பொருளாதார விவகார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வந்து ஆஸ்திரேலியா நிறுவனத்திடமிருந்து பால் மாடு கறவை மாடு சொல்லுவோம் இல்லையா, பால் மாடுகளை இறக்குமதி செய்கிற ஒரு வேலை திட்டத்தினூடாக கிட்டத்தட்ட இன்றைய பொறுமதிக்கு சொல்றதாக இருந்தா கிட்டத்தட்ட 369 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தின விவகாரம் குறித்த விசாரணைக்கு தான் அழைக்கப்பட்டாரு. 7 மணி நேரங்கள் விசாரணை நடந்ததாக சொல்லப்படுது. பேரை பார்த்தீங்கன்னா, கிராம பொருளாதார அபிவிருத்தி, ஏழை விவசாயிகளை இலக்காக வைத்து இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்ததான் கறவை மாடு இறக்குமதி செய்ததாக சொல்லப்படுது. ஆனா கறவை மாட்டுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி இத்தனை கோடிகளை ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. போஷாக்கு வந்துச்சா இல்ல வறுமை போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எதுவுமே நடக்கல. நாட்டுக்குள்ள மாடு வந்துதான் சொல்லுதாங்க. ஏழைகளை வீட்டுக்குள்ள மாடோ போஷாக்கோ பாலோ போனது கிடையாது. ஆனா இவங்களுடைய வயிறு மட்டும் நல்லா ஊதி பிறண்டு இருக்குது. இவங்களுடைய தொழில்துறைகள் மட்டும் நல்லா ஓங்கி இருக்குது. என்னதான் நடந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் கூட இது எப்படி பேசப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் மாடை இறக்குமதி செய்த மாடு வந்து பாராளுமன்றத்தில் இருக்குது. ஆனா பாலை தர வேண்டிய மாடு வீட்டிலையும் இல்லை காட்டிலையும் இல்லைன்னு சொல்லுகின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் அவங்க என்பதனால அது குறித்து எந்த விசாரணைகளும் நடக்கல. 369 கோடி ரூபாய் அப்படின்றது வந்து ஏழைகள வாழ்க்கையில விவசாயிகள வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். எனவே பால் வரும் மாடு வரும் ஏங்கி இருந்தவங்களுக்கு எதுவுமே வரல. கடைசியில வந்து இப்ப பி ஹரிசன் அவங்களுக்கு விசாரணை வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் இப்போது அந்த பிரதேசத்துள்ள மக்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தியாக இருக்க முடியும். மிகப்பெரிய புள்ளிகள் இப்போது கைது செய்யப்படுவதற்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற சூழல் உருவாகி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத
ஒரு தேசமும் நாடும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.